ஹலோ கைஸ், வெல்கம் டு ரியாக்ட் சீரீஸ். நான் கிஷோர். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெப் டெக்னாலஜிஸ் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். கரண்ட்டாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம இப்போ வந்து ரியாக்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இஃப் யூ நியூ ஹியர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து தே வாண்ட் டு கெட் இன் டு வெப் டெவலப்மெண்ட்னா யூ கேன் சஜஸ்ட் தெம் திஸ் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பிகினிங் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் அண்ட் தென் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வித் ஃபர்தர் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ரியாக்ட்னா என்ன அப்படின்னா யூ மைட் பி லைக் நீங்கள் கேட்டிருக்கலாம், சம் பிளேசஸில் நீங்கள் கேட்டிருக்கலாம் if you have some knowledge about HTML, CSS, JavaScript. Obviously உங்களுக்கு இந்த 3 டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருந்தால் தான் யூ கேன் கெட் இன் டு எனி டெக்னாலஜிஸ், நாட் ஓன்லி லைக் ரியாக்ட், ஆங்குலர், வியூஸ் ஃபெல்ட், அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ இது இந்த டுட்டோரியல் நீங்கள் if you want to continue with this series you must know like basic knowledge of HTML and CSS, some intermediate level in JavaScript. ஸோ இது தெரிஞ்சால் மட்டும் யூ கேன் வாட்ச் திஸ் சீரீஸ். இல்லைன்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா HTML, CSS அண்ட் JavaScript சீரீஸ் நம்ம போட்டிருக்கிறோம். யூ கேன் ஃபைண்ட் videos on the below comment sections or in description I can mention. So okay, let's dive into React. So what is React? Reactனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். Reactங்கிறது ஒரு JavaScript library which is used to build single page application and UI interface. அதாவது ரியாக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜியை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா we have many other frameworks. இனிஷியலி ஃபேஸ்புக் வாஸ் இன்வெர்டட், அதாவது ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுற டெவலப்பர்ஸ் வந்து தே கிரியேட்டட் திஸ் ரியாக்ட் விச் இஸ் ஸ்லோலி பிகம் பாப்புலர். இப்போவும் கரண்ட்டில் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா பாப்புலர். யூ ஹேவ் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ திஸ் மைட் பி ஹெல்ப் யூர் இன் யுவர் கெரியர் ஆர் இட் மை இம்ப்ரூவ் யுவர் கெரியர். ஓகே, ஸோ யா, ஸோ இப்போ நீங்கள் வந்து if you want to get into React or some other frameworks you must know HTML and CSS and JavaScript. JavaScript is mandatory. ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே JavaScripடாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இன்டர்மீடியட் லெவலில் JavaScript தெரியும்னா யூ கேன் கண்டினியூ வித் தட். ஆர் இல்லை எனக்கு டைப் ஸ்கிரிப்டே தெரியும் அப்படின்னா இட்ஸ் ஃபைன், ஃபேர் இனஃப். ஓகே, ஸோ இனிஷியலி ஐ வாஸ் டெல்லிங் தட் லைக் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ரியாக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு கொஷின் அரைஸ் ஆகலாம், வாட் இஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனையும் ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷனையும் கம்பேர் பண்ணுற மாதிரி 2 இமேஜ் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ முன்னாடி பிஃபோர் திஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் வி ஆர் யூஸிங் ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷனை என்னென்னா ரொம்பவுமே சிம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் www.google.com போகிறேன். ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு எனக்கு பேஜ் லோட் ஆகும். அங்கே பேஜ் லோட் ஆகிட்டு தென் அந்த இன்புட் பாக்ஸில் சம் குவெரிஸ் நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடிங் சிம்பிள் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து ப்ரௌஸ் பண்ணுறீங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மேலே வந்து லோடிங் சிம்பிள் காமிக்கும். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா ஹோல் பேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ரீரெண்டர் ஆகுது. இன்னொரு ஒரு பேஜு அன்மவுண்ட் ஆகிட்டு இன்னொரு பேஜ் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் வெப் அப்ளிகேஷனில் என்ன உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா திருப்பியும் டாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் நடக்குது. ஸோ அது ரொம்பவுமே வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அதனால அதாவது சம் டெவலப்பர்ஸ் தே இன்வென்டட் திஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப் எடுத்துக்கோங்க. ஸோ யூஆர் இன் யூடியூப் ஹோம் பேஜ். நீங்கள் வந்து யூஆர் கீப் ஆன் ஸ்க்ரோலிங் சம் வீடியோஸ். ஒரு வீடியோ சர்டன் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது யூ கேன் சி டாப்பில் ஒரு ரெட் லைன் கோயிங் ஆன், இட்ஸ் இண்டிகேட்ஸ் தி லோடிங். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப் பேஜ் லோட் ஆகாது, வெறும் அந்த விண்டோ மட்டும்தான் ரெஃப்ரெஷ் ஆகும் தவிர அந்த பேஜே லோட் ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டுருக்கு.
ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட், செகண்ட் டெம்ப்ளேட், தேர்ட் டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ இப்போ சம்திங் இந்த டெம்ப்ளேட்ஸ் வியூவில் நான் கிளிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் எனக்கு இங்கே ரீப்ளேஸ் ஆகிரும். ஸோ இந்த ஹோல் டாக்குமெண்ட்டே லோட் ஆகாமல் ஜஸ்ட் டெம்ப்ளேட் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அங்கே நான் ஏதாச்சும் கிளிக் பண்ணுறேன், இட் கோஸ் டு டெம்ப்ளேட்ஸ் டூ. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். பட் வேறு இங்கே ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக நீங்கள் வந்து பேஜ் 1ல் இருக்கீங்க. இப்போ வந்து சம்திங் ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போகிறீங்கன்னா இந்த பேஜ் ஒரு HTML உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ டாம் ஃபுல்லுமே ரீரெண்டர் நடக்கும். இந்த விண்டோவிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீரெண்டர் நடக்கும். பட் வேறு இங்கே வெறும் டெம்ப்ளேட்ஸ் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும் தவிர உங்களுக்கு வந்து ஹோல் கம்ப்ளீட் விண்டோ வந்து ரெஃப்ரெஷ் ஆகாது. ஸோ ஹோப் யூ காட் சம் ஐடியா அபவுட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அண்ட் ட்ரெடிஷ்னல் வெப் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் JavaScript இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி ரியாக்ட் வந்து ஒரு JavaScript லைப்ரரி. ஸோ ஏன் வந்து நம்ம ரியாக்ட்டுக்கு போகிறோம் ஒரு கொஷின் ரைஸ் ஆகலாம். லைக் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ். இன்னுமே தே ஆர் டெவலப்பிங் நியூ டெக்னாலஜிஸ். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் React Angular. This is called Svelte and this is Vue and last வந்து பார்த்திங்கன்னா Solid.js. So I have knowledge about all these technologies, but why React? ஏன் நம்ம ரியாக்ட்டுக்கு போகணும்? ஐ கேன் சூஸ் Solid.js or Svelte. நீங்கள் எதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் தேர் இஸ் சம் அட்வான்டேஜஸ் ஓவர் கம்பேரிங் அதர் டெக்னாலஜிஸ். இப்போ நீங்கள் ரியாக்ட் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ கேன் கெட் இன் டு மொபைல் டெவலப்மெண்ட் ஆல்சோ. ஸோ தேர் இஸ் அ பிளாட்ஃபார்ம் கால்டு React Native Framework. நீங்கள் அங்கே ரியாக்ட் கோட் பேஸை வச்சு யூ கேன் டெவலப் மொபைல் டெக்னாலஜிஸ். மொபைல் டெக்னாலஜிஸ்ன்னு பேசும்போது இட்ஸ் அ கிராஸ் பிளாட்ஃபார்ம். React Nativeங்கிறது கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் ஒரு கோட் பேஸ் எழுதிங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு. ஸோ இது மற்ற டெக்னாலஜிஸில் கிடையாது. இது ஒரு மேஜரான ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லுவேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் தே ஆர் ரெக்கமெண்டிங் திஸ் ரியாக்ட் ஆஸ் தேர் ஃப்ரேம்வொர்க் ஃபார் தி ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி. இப்போ கூட யூ கேன் சர்ச் ஃபார் React openings. You can see more openings. Okay. Yeah. So you can choose React as a first framework. If you are getting into some front-end technologies, you can obviously choose React. If you choose Angular na it might be like கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இனிஷியலாக. பட் ரியாக்டோட லேர்னிங் கர்வ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் I'll walk you through a React portfolio itself. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா library for web and native user interface அப்படின்னு சொல்லிட்டு they have mentioned. ஸோ as I said, React வந்து பார்த்திங்கன்னா Facebook was invented. ஸோ Facebook itself they use this React. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து community wise we have more community than comparing to other technologies. ஸோ யூ கேன் ரைட் அ காம்பனன்ட். ஸோ ரியாக்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காம்பனண்ட்டுன்னு சொல்லுவாங்க. வி கேன் டிஸ்கஸ் தட் லேட்டர். இப்போ போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். தென் வி ஹவ் லாட் ஆஃப் யூ கேன் யூஸ் React as a full stack framework. So there is a framework called Next.js. Later on we will discuss about Next.js. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, Next.js Remix. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வச்சு நம்மளால் ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். நாட் ஓன்லி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டும் நம்மளால் எழுத முடியும். ஓகே, பட் அதை ரியாக்ட் வச்சு எழுத முடியாது. வில் யூஸ் Next.js ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ React பேசிக்லி இஸ் ஃபார் மெயின்லி ஃபார் லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ். நீங்கள் போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரியாக்ட் வந்து ஒரு பேக் அண்ட் அப்படின்ட்டுலாம் நீங்கள் டோன்ட் திங்க். ரியாக்ட்டுங்கிறது இட்ஸ் அ ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜி. ஸோ and then you can see like there is a community post over here. There is a millions of community. So if you are facing any issue now, you can raise there. So what are the so I was discussing about this React Native. So in the React Native வந்து பார்த்தீங்கன்னா we can develop mobile technologies cross platform. So
அந்த ரியாக்ட் நேட்டிவ் வச்சு ரியாக்ட் நேட்டிவ் டெக்னாலஜி வந்து எந்தெந்த கம்பெனிஸ் தே ஹவ் யூஸிங் இன் தே ஹவ் மென்ஷன்ட் இன் தி ஷோ கேஸ். நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ் ஸ்லாஷ் ஷோ கேஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் திஸ். ஸோ ஃபேஸ்புக் இட் செல்ஃப் தேர் யூஸிங் ரியாக்ட் நேட்டிவ் தான். ஸோ ஆக்லஸ் மெசஞ்சர். ஸோ மைக்ரோசாஃப்டில் எல்லா மோஸ்ட் டெக்னாலஜிஸ் லைக் டீம்ஸ் அண்ட் அமேசான், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் யூஸிங் ரியாக்ட் நேட்டிவ். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் வச்சு தே கேன் யூ கேன் பில்ட் யுவர் ப்ரொடக்ஷன் ஆப். ஓகே. ஸோ ஆஸ் ஆஃப் நோ லைக் நம்ம வந்து ஒரு ரியாக்ட் இன்ட்ரோ பார்த்துருப்போம், எதுக்கு ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம், ரியாக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ கேன் ஃபர்தர் ஆர் சீரீஸ். இல்லைன்னா எனக்கு வந்து ஆங்குலர் படிக்கணும்னா லைக் யூ கேன் ரெஃபர் டு அதர் யூடியூப் சேனல்ஸ் ஆர் எல்ஸ் லைக் நாங்களே வந்து இந்த சீரீஸ் முடிச்சுட்டு ஆங்குலர் கவர் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ யூ கேன் சூஸ் யுவர் டெக்னாலஜிஸ். ஸோ இது தவிர்த்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜி பிக் பண்ணுறீங்கன்னா அந்த டெக்னாலஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது ஸ்கோப் என்ன, ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கும், எந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு எது சூட் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் ஒரு சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு யூ கேன் சூஸ். பிகாஸ் இது ஃப்ரேம் ஒர்க் படிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி, இதுக்குள்ளே நிறைய இருக்குது. ஸோ இட்ஸ் யோர் விஷ், நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து எப்படி ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து நம்ம ரன் பண்ண வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.